ஓம் சாந்தி. 23/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டு 2/11/2004 மதுபன். தாதி உடல்ல சிவத்தந்தையும் பிரம்மா தந்தையும் அவதரிச்சு நமக்காக சொன்ன அவ்யக்தமான பிறகு சொன்ன முரளி இது. நம்ம எல்லாம் இறைமானவர்கள் மிக கவனமா இந்த ஞான முரளியை கவனமா கேட்கலாம். பாபா சொல்றாங்க, சுய உபகாரியாகி அபகாரிக்கும் மீதும் உபகாரம் செய்யுங்கள். சர்வசக்தி சர்வகுண சம்பன்னமாக மரியாதை வழங்கும் வள்ளலாக ஆகுங்கள்ட்டு பாபா தலைப்பு தராங்க. இன்று அன்பு கடல் தன்னுடைய நாலாபுறங்களிலும் உள்ள அன்பான குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சியடைந்து கொண்டிருக்கின்றார். பாபா அன்பு கடல், நம்ம அன்பான குழந்தைகள் நம்மளை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறாராம். பாபா சாக்கார ரூபத்தில் எதிரில் இருந்தாலும் சரி, ஸ்தூல ரூபத்தில் தொலைவில் அமர்ந்திருந்தாலும் சரி, எதிரிலே உட்கார்ந்தாலும் சரி, இல்லை ஸ்தூலமா நம்ம எட்ட இருந்தாலும் சரி, ஆனால் அன்பானது அனைவரையும் தந்தைக்கு அருகாமையில் அமர்ந்திருப்பதாக அனுபவம் செய்வித்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. பாபாவுக்கு நம்மளுடைய அன்பு அவர் பக்கத்துல இருக்கிற மாதிரி அனுபவம் செய்யுதுன்றாரு. ஒவ்வொரு குழந்தையின் அன்பு தந்தை அருகாமையில் அனுபவம் செய்வித்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளாகி நீங்கள் அனைவரும் கூட தந்தையின் மீதுள்ள அன்பினால் முன்னால் வந்திருக்கிறீங்கன்னு சொல்றாரு. ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்திலும் பாப்தாதாவின் அன்பு நிறைந்திருப்பதை பாப்தாதா பார்த்தார்கள். எல்லார் மனசுலயும் அன்பு நிறைஞ்சிருந்ததை பாபா பார்த்தாரு. ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் என்னுடைய பாபா என்ற இந்த அன்பின் பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது. என்னுடைய அப்பா அப்படின்ட்டு எல்லார் மனசுலையும் ஓடுது. அன்பு தான் இந்த தேகம் மற்றும் தேகத்தின் சம்பந்தத்திலிருந்து விடுபட்டவராக ஆக்கி கொண்டு இருக்கின்றதுன்னு சொல்றாரு. இந்த அன்பு தான் அந்த ஆன்மீக அன்பு தான் நம்மளை இந்த தேக சமத்திலாம் நம்மளை விடுபட்டவராக ஆக்கிட்டு இருக்குதுன்றாரு. அன்பு தான் மாயாவை வென்றவராக ஆக்கி கொண்டு இருக்கின்றது. அன்புதான் நம்மளை மாயாவை கூட வென்றவராக ஆக்கிட்டு இருக்குதுன்றார். எங்கே உள்ளத்தின் அன்பு உள்ளதோ அங்கே மாயா தொலைவில் இருந்தே ஓடி விடுகின்றதுன்னு சொல்றார் பாபா. அன்பின் பாடத்தில் அனைத்து குழந்தைகளும் தேர்ச்சி பெற்று இருக்கிறீங்க. எல்லாருமே பாஸ். அன்பின் பாடத்துல என்னன்னா பாபா மேல எல்லாருக்கும் அவ்வளோ அன்பு, அதுல எல்லாருமே பாஸ்ன்னு சொல்லிட்டாரு. ஒன்று அன்பு உள்ளது, இரண்டாவது சர்வசக்திவான் தந்தை மூலம் சர்வ சக்திகள் என்ற பொக்கிஷம் உள்ளதுன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அன்பு இருக்குது, ரெண்டாவது சர்வசக்திவான் பாபா மூலமா நமக்கு சர்வ சக்திகள் என்ற பொக்கிஷமும் நமக்கு இருக்குதுன்றாரு. இன்று பாப்தாதா ஒரு புறம் அன்பை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், மறுபுறம் சக்தி சேனையின் சக்திகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். எந்த அளவு அன்பு நிறைந்திருக்கின்றதோ அந்த அளவு சர்வ சக்திகளும் நிறைந்திருக்கின்றனவா அப்படின்னு பாபா கேட்கிறாரு. அன்பு மட்டும் இருக்கக்கூடாது, மாயாவை வெல்றதுக்கு அன்பு மட்டும் இருக்கக்கூடாது, சக்திகளும் தேவை. அந்த சர்வ சக்திகளும் உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்குறாரு. பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் ஒன்று போலவே சர்வ சக்திகள் கொடுத்துருக்குறாங்க. என்னைக்கு நம்ம குழந்தையானமோ அன்னைக்கு பாபா குழந்தையானோடனே அன்னைக்கே நமக்கு சர்வ சக்திகள்லாம் கொடுத்துட்டாரு. ஆத்மால சக்தி நிரப்பிட்டாரு. மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆக்கி இருக்கின்றார்கள். பாபா நம்மள என்னவாக்கிட்டாரு? மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆக்கியிருக்கிறார். சிலரை சர்வ சக்திவான்களாகவும் சிலரை சக்திவான்களாகவும் ஆக்கவில்லை. அப்படி கிடையாது. பாபா சிலரை மட்டும் சர்வ சக்திவான், சிலரை வெறும் சக்திவான் அப்படி ஆக்கியிருக்கிறாரு. இல்லையா? எல்லா சக்திகளும் சர்வன்னா எல்லா சக்திகளும் எல்லாருக்கும் தான் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் அனைவரும் கூட மாஸ்டர் சர்வ சக்திவான் என்பது தன்னுடைய சொமானம் என்று நீங்க சொல்றீங்க இல்லையா? நம்ம சொல்றோம் இல்லையா, நான் மாஸ்டர் சர்வ சக்திவான், பாபா சர்வ சக்திவான்னா நான் மாஸ்டர் சர்வ சக்திவான்ட்டு நம்ம சொல்லிக்கிறோம். அந்த பாபா சொல்றாரு, பாப்தாதா நாலாபுறங்களில் உள்ள குழந்தைகளும் கேட்கிறாரு. இப்போ ஒவ்வொருவரும் தன்னிடத்தில் சர்வ சக்திகளின் அனுபவம் செய்றீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. சதா சர்வ சக்திகள் மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு சக்தியும் கூப்பிட்டா வருதா? பொறுமை சக்தியை வான்னா வருதா? அந்த மாதிரி அதன் மேல உங்களுக்கு அதிகாரம் உள்ளதான்னு கேட்கிறாரு. சர்வ சக்திகள் பாப்தாதாவினுடைய ஆஸ்தி ஆகும் சொல்றாரு. இப்ப நமக்கு கிடைச்சிருக்க ஆஸ்தியே அந்த சக்திகள், குணங்கள், ஞானம், அதுல சக்தி தான் வருது. சர்வ சக்திகள் முதல்ல நமக்கு ஆஸ்தியா கொடுத்துட்டாரு. எனவே தன்னுடைய ஆஸ்தியின் மீது அதிகாரம் உள்ளதா? இப்போ ஒரு வீடு, அப்பாவோட வீடு இருக்கு, அது நம்மளுடைய வீடு தானே, அது மேல நமக்கு அதிகாரம் இருக்கும் இல்லையா? எங்க வேணாலும் ஓடுவோம், ஆடுவோம், விளையாடுவோம். அதே மாதிரிதான் இங்க அப்பாவுடைய சொத்து நமக்கு சக்திகள், அது மேல உங்களுக்கு அதிகாரம் இருக்குதா? உள்ளதா அதிகாரம் கேட்கிறாரு. டீச்சர்கள் சொல்லுங்க, அதிகாரம் உள்ளதா? யோசித்து சொல்ல வேண்டும்ன்றாரு. பாண்டவர்கள் அதிகாரம் உள்ளதா? சதா உள்ளதா அல்லது அவ்வப்போது உள்ளதான்னு சொல்றாரு. எப்பவுமே சக்திகள் மேல உங்களுக்கு அதிகாரம் இருக்குதா? இல்லை எப்பப்பவாது உள்ளதா? எந்த சமயம் எந்த சக்தியின் தேவை உள்ளதோ சக்தி சேனையாகிய உங்களுடைய கட்டளையின்படி அந்த சக்தி ஆஜராகி விடுகின்றதா கேட்கிறாரு. எந்த நேரம் எந்த சக்தி வேணுமோ
நீங்களாம் சக்தி சேனை தானே, உங்களோட கட்டளைப்படி அது வருதா? நீங்க கூப்பிட்ட உடனே ஆஜராகுதா? சரியான நேரத்தில் வந்தேன் எனது பிரபுவே என்று கூறுகின்றதான்னு கேட்குறாரு. நம்ம கூப்பிட்ட உடனே அந்த பட்டணத்தில் பூதம் இந்த அற்புத விளக்கு வந்து அப்படியே தேய்ச்ச உடனே அந்த பூதம் வந்து சொல்லும், வந்துட்டேன் ஐயா, என்ன வேணும், கட்டளை இடுங்கள் அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி சக்திகள் கூட உங்களுடைய கட்டளைக்காக காத்துட்டு இருக்குதுன்றாரு. வந்தேன் பிரபுவேன்ட்டு வருதான்னு கேட்குறாரு. யோசியுங்கள், பாருங்கள். அதிகாரி உத்தரவு பிறப்பிக்கின்றார். இப்ப அதிகாரி நம்ம உத்தரவு பிறப்பிக்கிறோம். மேலும் சக்தி வந்தேன் எனது பிரபுவே என்று சொல்ல வேண்டுமா. பாபா சொல்றாரு, நம்ம வந்து கூப்பிட்ட உடனே சக்தி வந்து வந்தேன் எனது பிரபுவேன்ட்டு வரணும் நமக்கு முன்னாடி என்று சொல்லணும். எந்த சக்தியை அழைத்தாலும் சமயம் எப்படியோ சூழ்நிலை எப்படியோ அப்படி சக்தியை காரியத்தில் பயன்படுத்த முடிய வேண்டும் சொல்றாரு. இப்ப சக்திகள் வந்து நம்ம சாதாரணமா ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்ப சக்தி வருது, பொறுமையா இருக்கிறான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, அங்க வந்து நம்மளையே வந்து மாயா வந்து டெஸ்ட் பேப்பர் கொண்டு வருது, நமக்கு வந்து கோபம் வருது, 2 வார்த்தை பேசலாமான்னு தோணுது. அந்த டைம்ல பொறுமை சக்தியை கூப்பிடுங்க, வாங்க வா பொறுமை சக்தியன்னு கூப்பிட்டா வருதா? அந்த ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலை எப்படியோ சமயம் எப்படியோ அப்படி சக்தியை காரியத்துல பயன்படுத்த முடியணும்ன்றாரு. கூப்பிட்ட நேரத்துக்கு வரணும், நம்ம பொறுமையாயிடணும். அப்ப நம்ம கூப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த பொறுமை சக்தி வருது, நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அந்த சக்தி வந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? நேரத்துக்கு வந்தா தானே நம்ம பொறுமையா இருந்திருப்போம், அந்த இடத்துல பிரச்சனையை பண்ணியிருக்க மாட்டோம். அந்த இடத்துல ஒரு மாயா வந்து நம்மளை இது பண்ணி நம்ம வந்து கோவப்பட்டு நம்ம வந்து மாயாட்ட தோத்து போயிடும் இல்லையா? அந்த சக்தி அது லேட்டா வர்றது வேஸ்ட் இல்லையா? அதான் சொல்றாரு, சக்தியை உங்களால காரியத்தில் பயன்படுத்த முடிய வேண்டும்ன்றாரு. அப்பேற்பட்ட அதிகாரி ஆத்மாக்களாக ஆகியிருக்கிறீங்களா? இப்ப அந்த மாதிரி நீங்க ஒரு நேரத்துக்கு சூழ்நிலைக்கு ஒரு சக்தியை கூப்பிடுறீங்க, டக்குன்னு அது வருது, அந்த மாதிரி அதிகாரி ஆத்மாக்களாக நீங்க ஆகியிருக்கின்றீர்களா கேட்கிறாரு. ஆனா அந்த மாதிரி எப்படி ஆக முடியும்? அதுக்கும் வழி சொல்றாரு. ஏனெனில் தந்தை ஆஸ்தி கொடுத்தார் மற்றும் ஆஸ்தியை நீங்கள் தன்னுடையதாக ஆக்கியிருக்கின்றீர்கள் அல்லவா? கடவுளும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு, அவர் தான் நம்ம அப்பா. அப்பா ஆஸ்தி கொடுத்துட்டாரு, அது நம்மளது, நம்ம எடுத்துக்கிட்டோமா? தன்னுடையதாக ஆக்கிட்டீங்களா அல்லவா? இல்லை என்னதில்ல பாபா யாருக்கோ கொடுத்துருக்குறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டோமா? நம்ம தானே அவரோட குழந்தை, நம்ம வந்து நமக்கு தானே எல்லா உரிமையும் இருக்குது, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்களா? தன்னுடைய மீது அதிகாரம் உள்ளது இல்லையா? எந்த சமயம் எந்த விதிப்படி தேவைப்படுகிறதோ அந்த சமயம் காரியத்தில் பயன்பட வேண்டும் சொல்றார் பாபா. இப்போ உங்களுக்கு எந்த நேரம் வேணும், எந்த விதிப்படி அந்த சக்திகள்லாம் வேணுமோ அந்த சமயம் வந்து காரியத்துல பயன்படணும். ஒரு பொருள் நமக்கு வந்து தேவைப்படுது, அது அந்த நேரத்துக்கு வேணும். அந்த காரியமே முடிஞ்சு போன பிறகு அந்த பொருள் வந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அது அந்த பொருளே தூக்கி தான் போடணும். அதை என்ன எடுத்து வச்சுக்கலாம், அடுத்து எப்போ யூஸ் ஆகணுமோ அப்போ அது யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த யூஸ் பண்ண பிறகு நமக்கு நேரம் முடிஞ்சு அது வரும்போது அது வேஸ்ட் தானே? அது மாதிரி இந்த சக்திகளும் இந்த டைமுக்கு உதவணுன்றாரு. உதாரணத்திற்கு உள்ளடக்கும் சக்தி. பாபா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இப்போ உள்ளடக்கும் சக்தி உங்களுக்கு அவசியமாக உள்ளது. உள்ளடக்கும் சக்தினா உள்ளடக்கிக்கிறது எல்லாத்தையும், நம்ம வந்து விஷயங்களை வாங்கி உள்ளடக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணணும், கடல்ல கரைச்சிடணும், கொண்டு போய் பாபாட்ட சொல்லிட்டு அதை விட்டுறணும். மற்றவங்கள்ட்ட நம்ம அதை சொல்லக்கூடாது. அதுக்கு பேர் தான் உள்ளடக்கும் சக்தி. சாட்சியா இருந்து பார்க்கிற சக்தி, அது உங்களுக்கு அவசியமா இப்ப இருக்குது. மற்றும் உள்ளடக்கும் சக்திக்கு நீங்கள் உத்தரவு பிறப்பிக்கிறீங்க எனில் உங்களுடைய உத்தரவை ஏற்று வந்தேன் பிரபுவேன்ட்டு அந்த உள்ளடக்கும் சக்தி வருகின்றதான்னு கேட்கிறாரு. வருகிறது என்றால் தலையை அசைத்திருங்கள் சொல்லி நம்மளை கேட்கிறாரு. இல்ல கையை அது அசைத்திருங்கள்ன்றாரு. சில நேரங்களில் வருகின்றதா அல்லது சதா வருகின்றதா? சரி, கையை தூக்கிட்டீங்க, இருந்தாலும் எப்பவுமே உங்களுக்கு அந்த சக்தி கூட்ட உடனே வருதா இல்லை எப்பவாவது தான் வருதா, எப்பவாவது கூட்டா வருதான்னு சொல்லி கேட்குறாரு. உள்ளடக்கும் சக்தி ஆஜராகிறது, ஆனால் 10 முறை உள்ளடக்கி விட்டேன். சரி, நீங்க வந்து ஒரு தடவை பொறுத்துக்கிட்டீங்க, 2வது தடவை பொறுத்துட்டீங்க, 3வது தடவை பொறுத்துட்டீங்க, உள்ளடக்கிக்கிட்டீங்க, 10 தடவை பொறுத்துக்கிட்டீங்க. ஆனா 11வது முறையும் நீங்க உள்ளடக்கணும். இதை வந்து சொல்லக்கூடாது, வெளியில சொன்னா பிரச்சனை வரும் அப்படின்ட்டு நம்ம உள்ளடக்குறோம். அப்பயும் வருதா சக்தி? 11வது முறை கொஞ்சம் கொஞ்சம் கீழும் மேலுமாக ஆகிறதான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நம்மளால உள்ளடக்க முடியல, விஷயத்த உளறிடும். அப்போ நம்ம வந்து எந்த விஷயத்த எங்கே சொல்லக்கூடாதோ அங்கே சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும்? அதான் சொல்றாரு, சதா மற்றும் சகஜமாக இப்போ ஆஜராகணும். இப்போ ரொம்ப எப்பவுமே நீங்கள் கூட்டிங்கன்னா அது வரணும். அஷ்ட சக்திகளும் உங்களுக்கு அஷ்ட கைகளாக இருக்கணும். அந்த அம்மன் கையில் 8 கைகளில் காமிச்சிருக்காங்க பாருங்க, அது வந்து அஷ்ட சக்திகள் தான்.
எப்பயுமே வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா இந்த அஷ்ட சக்திகள் நம்ம கையில இருக்கணும். அப்பதான் வந்து ஆத்மா வந்து சக்திசாலியா ஆக முடியும். அதனால எப்ப கூப்பிட்டாலும் இந்த சக்தி வந்தேன் ஐயான்ட்டு, நீங்க எஜமானன் ஆகி அதை கூப்பிடுங்க, அது வந்தேன் ஐயான்ட்டு உங்க காரியத்துல பயன்படணும்னு சொல்றாரு. சமயம் கடந்த பிறகுலாம் வரக்கூடாதுன்றார் பாபா. இதை செய்ய விரும்பினேன், ஆனால் இப்படி ஆகிவிட்டது, இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா இவர்களையே சர்வ சக்திகளின் அதிகாரி என்று கூறப்படுகின்றதுன்றாரு. இப்போ வந்து நம்ம இப்படிதான் செய்ய விரும்பணும், ஆனா இப்படி ஆயிடுச்சு, இது இருக்கக்கூடாது, இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றாரு. இவர்களையே சர்வ சக்திகளின் அதிகாரி என்று கூறப்படுகிறது. இந்த அதிகாரத்தை பாப்தாதா அனைவருக்கும் கொடுத்திருக்கிறாரு. எல்லாருக்குமே பாபா வந்து அதிகாரம் கொடுத்திருக்காரு. எதுக்கு மேலனா சக்தியின் மேல அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் சதா அதிகாரி ஆகுவதில் வரிசை கிரமமாக ஆகிவிடுகின்றனர் என்பது தெரிகிறது. ஆனா எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு, இருந்தாலும் சதா அந்த சக்திகளை பயன்படுத்துறது, அதிகாரி நிலையில இருந்து நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் அந்த நிலையில உட்காந்து நம்ம அதை வந்து சக்திகளை கூப்பிட்டு அதை நம்ம பயன்படுத்துறது எல்லாரும் பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா எல்லாரும் தேகாபிமானத்துல வந்துடுறாங்க இல்லையா, அதனால வரிசை கிரமமாக ஆகிறாங்கன்ட்டு தெரிகிறதுன்றாரு. சதா மற்றும் சகஜமாக இருக்க வேண்டும். பாபா சொல்றாரு, எப்பவுமே நான் ஆத்மான்ற உணர்வுல, மாஸ்டர் சர்வ சக்திவான்ற உணர்வுல நீங்க எப்பயுமே இருக்கும்போது அது இயற்கையா இருக்கணும், சகஜமா இருக்கணும்ன்றாரு. இயல்பாக இருக்க வேண்டும். இதற்கான விதி எவ்வாறு தந்தை பிரபு என்று அழைக்கப்படுகின்றார், இறைவன் இருக்கின்றார் என்று கூறுகின்றனர். உதாரணத்தை இதற்கான விதி என்ன சொல்றாருன்னா, எவ்வாறு பாபாவை நம்ம பிரபுன்னு அழைக்கிறோம் இல்லையா, உலகம் ஃபுல்லா கடவுளை வந்து பிரபுன்னு தான் சொல்றாங்க, இறைவன் இருக்கிறான்ட்டு சொல்றாங்க. ஆயத்தமா இருக்கிறேன் எனது பிரபுவே என்று சொல்றாங்க. எந்த குழந்தை இறைவனின் ஒவ்வொரு ஸ்ரீமத்திற்கும் ஆயத்தமாய் இருக்கின்றேன் பிரபு என்று கூறி நடக்கின்றனரோ, யார் வந்து பாபா வழிபடி அவர் சொல்ற ஒவ்வொரு ஸ்ரீமத்துக்கும் நான் வந்துட்டேன் பாபா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆயத்தமா இருக்கிறேன், நீங்க எப்ப என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி யார் நடக்கிறாங்களோ அவருக்கு முன்னால் தான் சர்வ சக்திகளும் வந்தேன் எனது பிரபுவே என்று சொல்கின்றன. அந்த குழந்தைகளுக்கு முன்னாடி தான் யார் பாபாவுக்கு ஜி ஹசூர் சொல்றாங்களோ, யார் வந்து பாபாவுக்கு ஹாஞ்சி போடுறாங்களோ ஸ்ரீமத்துக்கு, அவங்களுக்கு முன்னாடி தான் சர்வ சக்திகளும் வந்தேன் எனது பிரபுவே என்று சொல்கின்றன சொல்றாரு. ஒவ்வொரு கட்டளைக்கும் உத்தரவு ஐயா, ஒவ்வொரு அடியில் உத்தரவு ஐயா என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு வரும்ன்றார். நீங்க பாபா சொல்ற பேச்சு ஒழுங்கா கேட்டீங்கன்னா இந்த சக்திகளும் உங்க பேச்ச கேட்கும்ன்றாரு பாபா. உத்தரவு ஐயான்ட்டு சொல்லிட்டு வரும்ன்றாரு. ஆனா நீங்க அதுக்கு பாபாவுடைய ஸ்ரீமத் படி அடி அடியிலும் நடக்கணும். ஒருவேளை ஒவ்வொரு ஸ்ரீமத்தில் ஆயத்தமாய் இருக்கின்றேன் என்பது இல்லை என்றால் ஒவ்வொரு சக்தியும் கூட ஒவ்வொரு நேரம் ஆயத்தமாய் உள்ளேன் பிரபுவே என்று கூற முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்ரீமத்தையும் நம்ம ஃபாலோ பண்றது இல்லைன்னா அப்போ ஒவ்வொரு சக்தியும் கூட நம்ம கிட்ட நேரத்துக்கு வராதுன்னு சொல்றாரு. ஒருவேளை சில நேரங்களில் தந்தையின் ஸ்ரீமத் மற்றும் கட்டளையை ஏற்று நடக்கிறீங்க என்றால் சக்திகள் கூட சில நேரங்களில் உங்களிடம் ஆஜராகுவதற்கான கட்டளையை ஏற்று நடக்கும்ன்றாரு. சில நேரத்துல நம்ம ஸ்ரீமத் படி ஏற்று நடக்கிறோம்னா அதுவும் என்ன பண்ணும், சில நேரத்துல மட்டும்தான் ஆஜராகும். அப்ப எல்லாமே பாபா மற்றும் சக்திகள் எப்படின்னா, பாபா பேச்சை கேட்டா சக்தி வரும், அதுவும் சதா கேட்டா சதா வரும், அப்பப்ப கேட்டோன்னா அப்பப்ப சக்தி வரும்னு சொல்றாரு. அப்ப எல்லாமே ஸ்ரீமத்துல தான் இருக்குது, தந்தையின் ஸ்ரீமத்துல தான் இருக்குது. நீங்க அதன்படி நடந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அஷ்ட கைகளும் அஷ்ட சக்திகளும் ஆத்மால நிறைஞ்சிரும்ன்றாரு, சதா இருக்குன்றாரு. அந்த நேரம் அதிகாரி என்பதற்கு பதிலாக அடிமை ஆகிடுறாங்க. அப்ப என்ன ஆயிடுது, அதிகாரி ஆகாம அடிமை ஆயிடுறாங்க. அதாவது அந்த சில நேரம் அது வருது, சில நேரம் ஆஜராகுது, சில நேரம் வரமாட்டுது, அப்ப அடிமை ஆயிடுறோம். எனவே பாப்தாதா இந்த ரிசல்ட்டை சோதனை செக் பண்ணாரு நமக்கு. அதுல என்ன பார்த்தாருன்னா, வரிசைக்கிரமாக எல்லாரும் இருக்கிறோம்னு பார்த்துட்டாரு. அனைவரும் முதல் எண்ணில் இல்லை, பிரம்மா பாபா மாதிரி அவரு எப்பயுமே அஷ்ட சக்திகளுக்கு அதிகாரியா இருந்தாரு. ஏன்னா அவர் பாபாவோட ஸ்ரீமத்து ஒன்ன கூட விடல, அடி மேல அடி எடுத்து வச்சு எல்லா பயிற்சிகளையும் செஞ்சாரு, எல்லாத்தையும் முதல்ல நம்பர்ல நின்னாரு. பேர் புகழ்னா பின்னாடி போயிடுவாரு. இந்த மாதிரி கரெக்டா இருந்தாரா, எல்லாரையும் முன்னிறுத்தினாரு. பாபாவோடைய ஸ்ரீமத் படி அடி அடின்னு வச்சதுனால அவர் முதல் எண்ணில் இருந்தாரு பிரம்மா பாபா. நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும்னு பார்த்தா இதுல வரிசைக்கிரமா இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. வரிசைக்கிரமாக உள்ளனர் மற்றும் சதா சகஜமாக இல்லைன்னு சொல்றாரு. சில நேரம் சகஜமாக உள்ளது மற்றும் சில நேரம் கொஞ்சம் கடினமாகவே சக்திகள் வந்து எமர்ஜ் ஆகிறதுன்றார். சில நேரம் ஈஸியா சக்தி வந்துருது, நம்ம அந்த ஸ்திதியில இருக்கணும். நான் ஒரு சிவசக்தி அப்படின்னு இருக்கும்போது தானா எல்லாம் நம்மளை சுத்தி எல்லாமே கரெக்டா நடக்கும்.
நம்ம கர்மேந்திரியங்கள் நம்ம பேச்சை கேட்குது, நம்ம மனசு புத்தி நம்ம பேச்சை கேட்டதுனாலே ஆத்மா பேச்சை சுற்றி இருக்கிறவங்களும் நம்ம பேச்சை கேட்பாங்க. அஷ்ட சக்திகளும் நமக்கு வந்துடும். சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் கரெக்டாக நடக்கும். அதான் சொல்றாரு. இப்ப சில நேரம் சகஜமா இருக்கு, சில நேரம் கொஞ்சம் கடினமாகவே சக்தி வந்து எல்லாருக்கும் எமர்ஜ் ஆகுது. ஏன்னா தேகாபிமானம் பாபா நினைக்காதனால, அவர் ஸ்ரீமத் படி நடக்காதனால அப்படி நடக்குது. பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு சமமாக பார்ப்பதற்கு விரும்புறாங்க. இப்ப பாபா எல்லாரையுமே அவர் எப்படி ஆசைப்படுறாருன்னா, எல்லாரையும் அவருக்கு சமமா பார்க்க விரும்புறாரு. வரிசைகரமாக இருப்பதை பார்க்கவே விரும்பல. அவருக்கு வரிசைகரமா கியூல நிக்கிறதே பிடிக்கல. அவர் எல்லாருக்கும் அவர் பக்கத்துல இருக்கணும்னு பாக்குறாரு. அவர் மாதிரியே ஆகணும்ட்டு விரும்புறாரு. மேலும் தந்தைக்கு சமமாகுவதே உங்கள் அனைவருடைய லட்சியமும் ஆகும். நம்மளுடைய லட்சியமும் பாப் சமான் ஆகிறதுன்னு சொல்றாரு. சமமாக ஆகுவதற்கான லட்சியம் உள்ளதா அல்லது வரிசைகரமாக ஆகுவதற்கான லட்சியம் உள்ளதான்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போ பாப் சமான் ஆகிறதுக்கு பிடிக்குதா இல்லை வரிசைகரமாக தான் பாபா என்னால் ஆக முடியும், அப்படி அந்த மாதிரி லட்சியம் வச்சிருக்கீங்களான்னு கேட்குறாரு. ஒருவேளை இதை கேட்டால் அனைவரும் சமமாக ஆக வேண்டும் என்றே கூறுவீர்கள். இப்போ நம்ம பாபா வந்து நம்மளை கேள்வி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? பாப் சமான் ஆகணும்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆகையினால் இப்போ செக் பண்ணுங்க, ஒன்று சர்வ சக்திகள் உள்ளனவா? சர்வ என்பதற்கு இப்போ அடி கோடுங்கள் சொல்றாரு. டபுள் லைன் பண்ணுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. சர்வமும் வரணும் உங்களுக்கு, சர்வ சக்திகளும் வரணும். சர்வ குணங்கள் உள்ளனவா? சரி, சக்திகளை விடுங்க, இப்போ குணங்கள் இருக்குதான்னு கேட்குறாரு. தந்தைக்கு சமமான ஸ்திதி இப்போ இருக்கா உங்களுக்கு? சில நேரம் சுயத்தின் ஸ்திதி, சில நேரம் ஏதாவது பரஸ்திதி வெற்றி அடைகிறதா? சில நேரம் நம்மளுடைய ஸ்திதியில நம்ம கரெக்டாக இருக்கணும். ஆத்மா, நான் சர்வ சக்திவானுடைய குழந்தை, அந்த ஸ்திதியில நம்ம உட்காந்துருக்கோம். சில நேரம் இந்த மாயா எதையாவது பிரச்சனைகளை கொண்டு வருது, மற்றவங்களை பற்றி, அவங்கள பற்றி, இவங்கள பற்றி. அந்த பரஸ்திதி வெற்றி அடைகிறதான்றாரு. பரஸ்திதி ஒருவேளை வெற்றி பெற்று விடுகிறது என்றால் அதற்கான காரணத்தை அறிவீர்கள் தானே. ஒருவேளை பரஸ்திதி வெற்றி அடைஞ்சதுன்னா நமக்கு தெரியும் அது என்ன ரீசன். ஏன்னா நம்ம ஸ்திதி கீழே டவுன் ஆயிடுச்சு. பலவீனமாக ஸ்திதி இருக்கும் பொழுதே பரஸ்திதியால் யுத்தம் செய்ய முடியும் சொல்றாரு. அது வந்து மாயாவினுடைய ஸ்திதி. மாயானா அந்த வெளி உலகத்தினுடைய கதை, அது இதுன்னு அது வெற்றி அடையுதுன்னா நம்ம சுயஸ்திதி சரியா இல்லைன்னு அர்த்தம். சதா சுயஸ்திதி வெற்றி அடைந்தே இருக்க வேண்டும் சொல்றாரு. இப்போ உங்களுடைய சுயஸ்திதி இப்போ வெற்றி அடைந்தே இருக்க வேண்டும். அதற்கான சாதனமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்மளோட ஸ்திதியில இருக்கணும். வெற்றி அடையணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு சாதனம் என்னன்னா, இது அடிக்கடி பாபா சொல்றாரு, சதா சொமானத்துல இருங்க மற்றும் மரியாதையின் சமநிலை ஆகும் சொல்றாரு. சுயமரியாதை, சொமானம்ன்றது சுயமரியாதை மற்றும் மரியாதையின் சமநிலை ஆகும். இதை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். நீங்க சுமானதாரியா ஆத்மாவா இருந்துட்டீங்கன்னா இயல்பாகவே மரியாதை கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருப்பார்கள் சொல்றாரு. சுமானதாரி ஆத்மா எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க ஒரு சுமானத்துல இருப்பாங்க. அதாவது நான் யார் தெரியுமா? நான் மாஸ்டர் சர்வசக்திவான். நான் யார் தெரியுமா? நான் சிவசக்தி. நான் யார் தெரியுமா? நான் இறை மாணவன், நான் வந்து இறைவனுடைய குழந்தை. அந்த மாதிரி அந்த ஸ்டேஜில் அந்த ஒரு சுமானத்தில் நீங்கள் இருக்கும்போது பார்க்குறவங்க எல்லாருக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மரியாதை கொடுப்பீங்க. ஏன்னா நம்ம எப்பேற்பட்டவங்க, நம்ம அந்த மாதிரியே எல்லாருக்கும் மரியாதை கொடுப்போம். அந்த சுமானத்தில் இருக்கும்போது தான் நம்மளால எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருப்பாங்கன்றாரு. எப்போ ஸ்திதி டவுன் ஆனதோ அப்போ தான் வந்து இவங்க யாரு, இவங்க எனக்கு பிடிக்காதவங்க, இவங்களுக்கு ஏன் நான் மரியாதை கொடுக்கணும், இவங்களெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன், இவங்கள வானெல்லாம் கூப்பிட மாட்டேன், அதெல்லாம் தேக அபிமானம். அப்போ சொமானதாரியில நம்ம இல்லை, சொமானத்தில் இல்லாதனால தேக அபிமானத்தில் இருக்கிறதுனால இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்களே ஏன் நான் கூப்பிடணும், இவங்களுக்கு ஏன் மரியாதை கொடுக்கணும், இவங்களுக்கு ஏன் ரெஸ்பெக்ட், இதெல்லாம் நம்ம ஏன் நினைக்கிறோம்னா அந்த தேக அபிமானத்தில் இருக்கும்போது. அதனால தான் சுய அபிமானத்தில் வாங்க, சொமானத்தில் இருங்க, சுய மரியாதையில் இருங்க. ஆத்மா அபிமானத்தில் இருக்கும்போது எல்லாமே நமக்கு கரெக்டாக போகும். உண்மையில் யாருக்காவது மரியாதை கொடுப்பது என்றால் கொடுப்பதல்ல, மரியாதை கொடுப்பது என்றால் மரியாதை பெறுவது என்பதாகும் சொல்றாரு. இது ஏற்கனவே தெரியும் நமக்கு. கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட், அதே தான் பாபா சொல்றாரு. மரியாதை கொடுக்குறீங்கன்னா மரியாதை எடுப்பதுன்னு சொல்லி சொல்றாரு. மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் அனைவருடைய உள்ளத்தில் தானாகவே மரியாதைக்குரியவர்களாக ஆகிவிடுகின்றார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பிரம்மா பாபாவை பார்த்தீங்க இல்லையா? ஆதி தேவனாக இருந்த போதிலும், நாடகத்தின் முதல் ஆத்மாவாக இருந்த போதிலும் சதா குழந்தைகளுக்கு மரியாதை கொடுத்தார். பாருங்க, பிரம்மா பாபாவுக்கு தெரியும் தான் தான் கிருஷ்ணராக போறேன், நான் தான் வந்து நாடகத்தின் முதல் ஆத்மா, பாஸ் வித் டிஸ்டிங்ஷன் ஆக போறேன், நான் பெரிய ஆளு. அந்த கர்வம் அவருக்கு இருந்ததா? முயற்சி தான் பண்ணாரு. இருந்தாலும் அவரை சுத்தி இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் மரியாதை கொடுத்தார், ரெஸ்பெக்ட் கொடுத்தார். தன்னோட கீழே வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? இருந்தாலும் பாருங்க, மரியாதை ரெஸ்பெக்ட் கொடுத்தார். தன்னை விடவும் அதிகமாக பிற ஆத்மாக்கள் மூலமாக குழந்தைகளுக்கு மரியாதை கொடுக்க வைத்தார். அவர் மட்டும்
கொடுக்கல, எல்லா பிற ஆத்மாக்கள் மூலமாகவும் எல்லா குழந்தைகளுக்கும் மரியாதை கொடுக்க வைத்தார். எல்லாரையுமே மரியாதை கொடுக்க வச்சாருன்னு சொல்றாரு. ஆகையினால் ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்தில் பிரம்மா பாபா மரியாதைக்குரியவரார் ஆனார். எப்படி அவர் எல்லாருடைய மனசுலையும் இடம் பிடிச்சாரு, மரியாதைக்குரியவரா ஆனார்னா எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தார். எனவே மரியாதை கொடுத்தாரா அல்லது மரியாதை பெற்றாரா? பாபா கேக்குறாரு, கொடுத்தாரா இல்ல பெற்றாரா? பாருங்க, மரியாதை கொடுப்பது என்றால் பிறருடைய உள்ளத்தில் உள்ளபூர்வமான அன்பின் விதை விதைப்பதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம மரியாதை கொடுத்தோம்னா அவங்க உள்ளத்துல தானாவே நம்மளோட அன்பு நம்ம விதைக்கிறோம்னு சொல்றாரு. விஸ்வத்திற்கு முன்னால் கூட விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா என்பது எப்போது ஆத்மாக்களுக்கு அன்போடு மரியாதை கொடுக்கின்றீர்களோ அப்போதே அனுபவம் செய்கின்றார்கள் சொல்றாரு. இப்ப நம்ம பூலோகம் உலக உருண்டை மேல நம்ம பறந்து சக்தி கொடுக்குறோம். விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா என்பது என்னன்னா, எப்போது நம்ம ஆத்மாக்களுக்கு அன்போடு மரியாதை கொடுக்கிறோமோ அப்போதுதான் அனுபவம் செய்வார்கள் சொல்றாரு. பாப்தாதா நிகழ்கால சமயத்தில் ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுப்பதற்கான அவசியம் இருப்பதை பார்த்தார்கள். பாபா இப்ப பார்த்தாரு, இப்ப மத்தவங்களுக்குள்ளார இப்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அதுதான் அவசியம்ன்றாரு. ஏன்னா எல்லாரும் அதை தான் எதிர்பார்க்கறாங்க. சின்ன குழந்தைங்க கூட ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குது. அப்புறம் பெரியவங்க எதிர்பார்க்க மாட்டாங்களா? எல்லாருமே தன்னை புகழணும், தனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அப்படிதான் எல்லாரும் விரும்புறாங்க. அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை நம்ம செஞ்சுட்டு போக வேண்டியதுதான். நம்ம கொடுத்தோம்னா அது நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதான் சொல்றாரு, மரியாதை கொடுப்பவர்களே விதாத்தா ஆத்மாவாக தென்படுகின்றனர். இப்ப யாரெல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களோ அவங்கதான் விதாத்தா, வழங்கும் வள்ளலாக ஆத்மாவாக தென்படுறாங்க. மரியாதை கொடுப்பவர்களே பாப்தாதாவின் ஸ்ரீமத்தை, பாப்தாதாவுடைய ஸ்ரீமத் என்னது? எல்லார் மேலேயும் சுப பாவனை, சுப விருப்பம், அதுதான் பாப்தாதாவோட ஸ்ரீமத். மரியாதை கொடுப்பவர்களே பாப்தாதாவின் ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகளாக உள்ளனர். பாபா என்ன சொல்றாரு, எல்லார் மேலேயும் சுபானை வைங்க, எல்லார் மேலேயும் சுபா எண்ணம் வைங்க, இதுதான் அவருடைய ஸ்ரீமத். அது யார் மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்க தான் எல்லாம் பாபாவுடைய ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகளாக இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அவங்களுக்கு தான் அந்த சர்வ சக்திகளும் வருன்றார். நீங்க சுப பாவனை சுப ஆசையை வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா சக்திகளும் வந்துடும். ஏதோ ஒரு ஆத்மா மேல கூட உங்களுக்கு விரோதம் வெறுப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அஷ்ட சக்திகள் நமக்குள்ளார வராது. ஏன்னா நம்ம பாபா கட்டளையை மீறுறோம், ஸ்ரீமத் படி நம்ம நடக்க மாட்டோம். என்னதான் நீங்க எல்லா ஸ்ரீமத்தையும் ஃபாலோ பண்ணாலும் ஏதோ ஒரு ஆத்மாவுக்கு நீங்க துக்கம் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்குள்ளார அஷ்ட சக்திகள் வராதுன்றார். மரியாதை கொடுப்பதுதான் ஈஸ்வரிய பரிவாரத்தினுடைய உள்ளத்தின் அன்பு ஆகும் சொல்றாரு. மரியாதை கொடுப்பவர் சுமானத்தில் சகஜமாகவே நிலைத்திருக்க முடியும். யார் மரியாதை மற்றவங்க கொடுக்குறாங்களோ அவங்க சுயமரியாதையில சகஜமாகவே அவங்களால இருக்க முடியும். ஏன்னா எந்த ஆத்மாக்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்கின்றார்களோ அந்த ஆத்மாக்கள் மூலம் உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள் என்ன கிடைக்கின்றனவோ அந்த ஆசீர்வாதங்களின் களஞ்சியமானது சகஜமாக மற்றும் தானாகவே சுமானத்தின் நினைவை ஏற்படுத்துகிறது. ஏன்னா மரியாதை கொடுக்கும் போது நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வருது. ஆசீர்வாதம் வரும்போது தானாகவே நம்மளோட சுமானத்தை நினைவுபடுத்துது. என்ன நினைவுபடுத்துது? நான் ஒரு சிவசக்தி அப்படின்றத நமக்கு நினைவுபடுத்துது. நான் மாஸ்டர் சர்வசக்திவான்றதை நினைவுபடுத்துது. ஏன்னா அவங்க உள்ளத்துல இருந்து ஆசீர்வாதம் வருது. இந்த ஆத்மா நமக்கு நல்லதே செய்யறாங்க, நல்லதே நினைக்கிறாங்க, நமக்கு கூட ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, நம்ம அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசும்போது அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்றார் பாபா. ஆகையினால் மரியாதை கொடுக்கும் வள்ளலா இப்ப ஆகுங்க என்று பார்த்தாதான் நாலாப்புறங்களில் உள்ள குழந்தைகளை விசேஷமாக அடிக்கோடிட வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இது பாபா கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அங்கங்க மாயா என்ன பண்ணுது, டிஸ்ரெஸ்பெக்ட் கொடுக்க வைக்குது. இவங்க என்ன பெரியவங்களா, இவங்களுக்கு எதுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், இவங்க சொல்ற பேச்சு நான் ஏன் கேட்கணும், இப்படிலாம் மாயா கொண்டு வருது. அதனால அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்காத போயிட்டு இருக்குது. அதனாலதான் பாபா இப்ப இந்த இன்றைய முரளில இப்ப நீங்க மரியாதை கொடுக்கும் வள்ளல் ஆகுங்கன்ட்டு பாபா எல்லா குழந்தைகளுக்கும் விசேஷமா டபுள் அண்டர்லைன் அடிக்கோடிட வைத்து கொண்டு இருக்கிறாரு. ஏன்னா இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப மாயாவுடைய டிஃப்ரெண்டான டெஸ்ட் பேப்பர் இப்ப இதான் ஓடிட்டு இருக்குது. இது ஆனா நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இது இந்த மாதிரிலாம் ஒரு ஈகோ கிளாஷ் இப்போ வந்துட்டு இருக்குது. அதனால தான் பாபா இது நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. பாப்தாதாவிடம் எந்த ஒரு குழந்தையும் எந்த நிலையில் வந்தாலும் பலவீனமாக வந்தாலும் கூட பாபா என்ன பண்றாரு, பாபாவுக்கு முன்னாடி போறாங்க. அவங்க எப்படி வராங்க, எந்த நிலையில் வந்தாலும் பலவீனமாக வந்தாலும் சம்ஸ்காரத்திற்கு வசமாகி வந்தாலும் பாவங்களின் சுமையை எடுத்துக்கொண்டு வந்தாலும் கடினமான சம்ஸ்காரத்தை எடுத்துக்கொண்டு வந்தாலும் பாப்தாதா என்ன பண்றாரு, ஒவ்வொரு குழந்தையும் எந்த பார்வையோடு பார்த்தார்கள்,
பாபாவுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வராங்க, பலவீனமா வராங்க, அழுகுறாங்க, பாபாட்ட மன்றாடுறாங்க, ரொம்ப கஷ்டமான நிலையில வராங்க. சிலர் அழுகுறாங்க, சிலர் கவலைப்படுறாங்க, சிலர் கோவமா கூட வந்து திட்டிட்டு இருப்பாங்க பாபாவை. நீ எதுக்கு என்ன படைச்ச, எதுக்கு இந்த பூமியை படைச்ச, எதுக்கு என்ன இவ்வளவு கஷ்டப்படுத்துற அப்படின்ட்டு. சிலர் வந்து சம்ஸ்காரத்துக்கு வசமாகி வந்திருப்பாங்க. எங்க பாபா மீட்லயே ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு குழந்தையும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா, பாவங்களின் சுமையை கூட எடுத்துக்கிட்டு வந்திருப்பாங்க. சிலர் வந்து கடினமான சம்ஸ்காரத்தை கூட வந்திருப்பாங்க பாபா மீட்ல, பாபாவை சந்திக்க வந்திருப்பாங்க. ஆனா பாபா நீ என் குழந்தை இல்லைன்னு சொல்றாரா? எல்லாரையும் எப்படி பார்க்கிறாரு? ஒவ்வொரு குழந்தையும் எந்த பார்வையோடு பார்த்தார்கள்? என்னுடைய வெகு காலத்திற்கு பிறகு தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைன்னா பார்க்கிறாரு. ஈஸ்வரிய பரிவாரத்தை சேர்ந்த குழந்தை என்ற பார்வையில் தான் பார்த்தார்கள். ஒவ்வொரு பிகேஸையும் எப்படி பார்க்குறாரு? இவங்க யார்? என்னுடைய செல்ல குழந்தை, நான் ரொம்ப நாள் கழிச்சு தேடி கண்டுபிடிச்சிருக்கேன், அது ஈஸ்வரிய ஃபேமிலியை சேர்ந்த குழந்தை, அந்த பார்வையில் தான் பார்த்தார்கள். நம்ம என்ன பண்ணுறோம்? அதான் பாபா வந்து இப்போ நமக்கு முன்னாடி வந்தால் நம்ம என்ன பார்க்குறோம்? நம்ம வந்து நம்ம கூட இருக்கிறவங்கள எப்படி பார்க்குறோம்? பாபா எப்படி பார்க்குறாரு, நம்ம எப்படி பார்க்குறோம்? ஆக மரியாதை கொடுத்தார்கள் மற்றும் நீங்கள் சொமானதாரி ஆகிவிட்டீர்கள். பாபா மரியாதை கொடுத்தாரு, நம்ம அப்படியே சொமானில் வந்துட்டோம். எனவே தந்தையை பின்பற்றுங்கள். இப்போ ஃபாலோ ஃபாதர். ஃபாலோ ஃபாதர் சொல்றாரு, நீங்க பாப் சமான் ஆகணும்னா, சிவபாபா சமான் ஆகணும்னா அவர் என்ன பண்றாரோ அப்படித்தானே நம்ம ஆகணும். நம்மளும் அதே மாதிரி தான் பார்க்கணும் எல்லாரும். இவங்க வந்து ரொம்ப நாள் கழிச்சு தேடி கண்டெடுக்கப்பட்ட என்னுடைய பரிவாரத்தை சேர்ந்தவர்கள். நான் வந்து சத்தியுகத்துல இவங்க கூட தான் நடிச்சேன். இவங்களை இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அவங்கள ஒரு தேவதையா பாருங்க, அவங்களையும் என்னுடையவர்கள்னு பாருங்க, அந்த மாதிரி பாருங்க, உங்க புத்தியே மாறிடும். அதான் சொல்றாரு. இப்ப பாபாவை ஃபாலோ பண்ணுங்க. அப்ப நீங்க பாபா கிட்டக்க நெருங்கிடுவீங்க இல்லையா, பாப்சமான்னு நம்ம ஆயிடுவோம் இல்லையா, பாபா பக்கத்துல போயிரும். ஒருவேளை சகஜமாக சர்வ குணங்களிலும் சம்பன்னமானவர் ஆக வேண்டும் என விரும்பினால் மரியாதை கொடுக்கும் வள்ளலா இப்ப ஆகுங்கன்னு சொல்றாரு. இப்ப நீங்க ஈஸியாவே உங்களுக்கு எல்லாமே வந்துடணும். பாபா மாதிரி எல்லாமே வந்துடணும். பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் இல்லையா, அந்த மாதிரி சர்வ குணங்களிலும் சம்பன்னவர் ஆகிற மாதிரி விரும்பினா இப்ப மரியாதை கொடுக்கும் வள்ளலாம் ஆகுங்க. எல்லாருக்கும் மரியாதை ரெஸ்பெக்ட் கொடுங்கன்றாரு. நீங்க கொடுத்தீங்கன்னா தானா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வந்து அதெல்லாம் மரியாதையை வந்து யாசிக்கிறது கூட அது ஒரு விதமான பசி தான். எனக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்கணும், என்னை வந்து எல்லாரும் கூப்பிடணும், ஏன்னா நான் மற்றவங்க செய்ய மாட்டேன், ஆனா நான் எல்லாரும் வந்து என்னை மட்டும் கூப்பிடணும். இது வந்து மரியாதை யாசிக்கிறது, மானம் மரியாதை புகழ், இதை யாசிக்கிறது கூட அது ஒரு விதமான பசி. அதான் சொல்றாரு. அதை கூட நம்ம போய், ஏன்னா நம்ம தேவதைன்றதுனால நம்ம வள்ளல் கொடுக்குறவங்க, நம்ம யாசிக்கிறவங்க கிடையாது. அதனால சொல்றாரு, தேவதைகள் எப்பயுமே யார்கிட்டையும் வாங்க மாட்டாங்க, கொடுப்பாங்க. மரியாதை கூட நம்ம கொடுக்கணும், வாங்கக்கூடாது. புரிந்ததா? சகஜம் தானே. இது சுலபமானதா அல்லது கடினமானதான்னு சொல்லி கேட்குறாரு. டீச்சர்கள் என்ன நினைக்கிறீங்க? சுலபமானதா? சிலருக்கு கொடுப்பது சகஜமாக இருக்குது, சிலருக்கு கடினமாக உள்ளது, அல்லது கொடுப்பது அனைவருக்கும் சகஜமாக உள்ளதா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுடைய பட்டமே சர்வ உபகாரி என்பதாகும். அபகாரம் செய்பவர்கள் கூட நீங்க உபகாரம் செய்பவர்கள் சொல்றாரு. உங்களுக்கு கெட்டதே பண்ணியிருப்பாங்க. நீங்க உட்கார்ற சீட்ல வந்து ஒரு ஊசியை கூட வச்சிருந்திருப்பாங்க. அப்படிலாம் வாழ்க்கையில பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நீங்க அவங்களுக்கு கூட நல்லதே செய்யுங்கன்றாரு. அபகாரம் செய்பவர்கள் கூட உபகாரம் செய்பவர்கள் தான் நீங்கன்றாரு. யாரு? சத்தியுகத்துல போய் தேவதையா ஆக போறவங்க. அதுதான் இப்போ வந்து அவர் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. எனவே சோதனை செய்யுங்க. இப்போ வந்து செக் பண்ணுங்க, சர்வ உபகாரி திருஷ்டி விருத்தி நினைவு இருக்கிறதா. இப்போ சர்வ உபகாரியோடைய பார்வை எப்படி இருக்கும், உள்ளுணர்வு எப்படி இருக்கும், நினைவு இருக்கான்னு கேட்குறாரு. பிறருக்கு உபகாரம் செய்வது என்பது தனக்கு உபகாரம் செய்வது என்பதாகும். நீங்க மற்றவங்களுக்கு நல்லது செய்யறீங்க இல்லையா, அது உங்களுக்கு நீங்களே நல்லது பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. எனவே என்ன செய்ய வேண்டும்? மரியாதை கொடுக்க வேண்டும் அல்லவா? வெவ்வேறு விஷயங்களை தாரணை செய்வதற்காக என்ன உழைப்பு இப்ப செய்றீங்களோ அதுல இருந்து நீங்க விடுபட்டுடுவீங்கன்னு சொல்றாரு. ஏனெனில் சமயத்தின் வேகம் தீவிரமாக போயிட்டு இருக்குது என்பதை பாப்தாதா பார்த்துட்டு இருக்கிறாரு. சமயம் காத்து கொண்டு இருக்குது. நீங்கள் அனைவரும் ஏற்பாடு இப்ப செய்ய வேண்டும். சமயத்தின் காத்திருப்பை முடிவடைய செய்ய வேண்டும் சொல்றாரு. இப்ப டைம் வந்து நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குதான். சொர்க்கம் வரணும், ஆனா நம்ம ரெடி ஆகல. நமக்கு வந்து நம்ம அதுக்கு ஏற்பாடு செய்யணுன்றாரு. தன்னுடைய சம்பூர்ண தன்மை மற்றும் சமான் தன்மையின் வேகத்தை தீவிரப்படுத்த வேண்டும் சொல்றாரு. இப்ப நீங்க சம்பூர்ண பரிஸ்தா ஆகி தேவதையா ஆகிறதுக்கு தகுதியா, உங்களுடைய நீங்க வந்து உங்க கண்ணாடியில பாருங்க, உங்க முகம் தேவதையா தெரியணும். அந்த அளவுக்கு சம்பூர்ண நிலை நீங்க வந்துடணும். நீங்க வந்துட்டீங்கன்னா
சமான் தன்மையும் நீங்க பாப் சமான், அதாவது பிரம்மா பாபா சமான் தன்மையின் வேகத்தையும் இப்ப தீவிரப்படுத்தணும். பிரம்மா பாபா மாதிரி நம்மளும் மாறணும். அப்பதான் அவர் கூடவே ராஜ்யத்துக்கு போக முடியும். இப்ப செய்து கொண்டு இருக்கின்றேன், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இல்ல பாபா பண்ணிட்டு தான் இருக்கிறேன், அப்படிலாம் இருக்கக்கூடாது. தீவிர வேகத்துல பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாரு. தீவிர வேகத்தில் உள்ளதா என்று தீவிர கதியை சோதனை செய்யுங்கள் சொல்றாரு. மற்றபடி அன்போடு புது புது குழந்தைகளும் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு புதுசு புதுசா குழந்தைகள் வந்திருக்கிறாங்க. பாபா பார்த்தாரு. பாப்தாதா புது புது குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள். யார் முதல் முறையாக வந்திருக்கிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நிறைய பேர் இருக்கிறாங்க. தந்தை வீட்டிற்கு, தன்னுடைய வீட்டுக்கு வந்துக்கிறீங்க. யார் வீட்டுக்கு வந்துக்கிறீங்க? அப்பா வீட்டுக்கு, சொந்த அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க இல்லையா, மதுபனுக்கு. வாழ்த்துக்கள் சொல்றாரு. நல்லது. சேவைக்கான முறை கர்நாடகத்தினுடையது சொல்றாரு. கர்நாடகத்தினர் எழுந்திருங்கள். சேவையினுடைய பொன்னான வாய்ப்பிற்கான வாழ்த்துக்கள் சொல்றாரு. பாருங்கள், சேவைக்கான முதல் நம்பரை பெற்றிருக்கிறீங்க என்றால் முதல் நம்பர்லேயே இருக்க வேண்டும் அல்லவா? முயற்சியில் கூட வெற்றியாளர் ஆகுவதில் அனைத்திலும் முதல் நம்பர் பெறக்கூடியவர்கள் தான் கர்நாடகத்தினர். 2வது நம்பர் பெறக்கூடாது, முதல் நம்பர் பெறணுன்றாரு. இருக்கிறதா தைரியம்? தைரியம் உள்ளதா? தைரியம் உங்களுடையது மற்றும் 1000 மடங்கு உதவி தந்தையினுடையதாகும். அதாவது ஒரு அடி தைரியம் வச்சா பாபா 1000 மடங்கு உதவி செய்வாராம். நன்றாக வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கிறீர்கள். தங்களுடைய புண்ணியத்தின் கணக்கை நிறைய நிறைய சேமிச்சிட்டீங்கன்றார் பாபா. நல்லது. கர்நாடகத்தில் மெகா ப்ரோக்ராம் செய்து விட்டீர்களா? செய்யவில்லையா? ஏன் இன்னும் செய்யவில்லைன்னு கேட்குறாரு. மெகா ப்ரோக்ராம் நடத்த சொல்றாரு. கர்நாடகம் அனைவரும் விட முதல் நம்பர் பெறணும் இல்லையா? பெங்களூரில் செய்ய போகிறோம் சொல்றாங்க. எல்லாரும் சொல்றாங்க. நல்லதுன்னு சொல்றாரு. யாரெல்லாம் பெரிய ப்ரோக்ராம் செய்திருக்கின்றீர்களோ அவர்கள் எழுந்திருங்க. எத்தனை நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன கேட்குறாரு. பாப்தாதா பெரிய ப்ரோக்ராமுக்கான பெரிய வாழ்த்துக்களை கொடுத்துட்டு இருக்கிறாரு. மண்டலங்கள் எத்தனை உள்ளன? ஒவ்வொரு மண்டலமும் பெரிய ப்ரோக்ராம் செய்ய வேண்டும்ன்றாரு. ஏனெனில் உங்களுடைய நகரத்தில் புகார் செய்யக்கூடியவர்கள் புகார் செய்ய மாட்டாங்க. பெரிய நிகழ்ச்சியில் விளம்பரமும் கூட பெரியதாக செய்கிறீர்கள் அல்லவா? மீடியா மூலமோ போஸ்டர் மூலமோ ஹோர்டிங் போன்ற வெவ்வேறு சாதனங்களை பயன்படுத்தினீர்கள் என்றால் புகார் கூட குறைந்துருன்றாரு. வேற அந்த சாதனத்தின் மூலமா மீடியா மூலம்லாம் எல்லாத்தையும் சொல்லுங்க. அப்பதான் இந்த புகார் எனக்கு தெரியலன்ற சொல்ல மாட்டாங்க. பாபா வந்துட்டாருன்ற செய்தி எனக்கு தெரியாதுன்ட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால செய்யுங்கன்றாரு. சாதனங்கள் மூலம் செய்யுங்கன்றாரு. பாப்தாதாவுக்கு இந்த சேவை பிடித்துள்ளது. ஆனால் என்பது உள்ளது. நிகழ்ச்சியோ பெரிதாக செய்திருக்கிறீங்க, அதற்கான வாழ்த்துக்களோ உண்டுதான். ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் குறைந்தது 108 மாலை தயாராகணுன்றாரு. 108 மாலை தயார் பண்ண சொல்றாரு. அது எங்கே தயாராகி உள்ளதுன்னு கேட்குறாரு. குறைந்தது 108, அதிகத்திலும் அதிகமாக 16,000 மாலை தயாராகணும். ஆனால் இவ்வளவு சக்தி என்ன செலவழித்து உள்ளீர்களோ இவ்வளவு செல்வத்தை ஈடுபடுத்தி இருக்கிறீங்க. அதனால் ரிசல்ட் குறைந்தது 108 தயாராக வேணுன்றாரு. அனைவருடைய முகவரியும் உங்கள்கிட்ட இருக்கணும். யார் யார் வந்தாங்க போனாங்கன்ற அட்ரஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். பெரிய நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பிறரை அழைத்து வருபவர்களோ அவர்களிடம் அழைத்து வருபவர்களுடைய அறிமுகமோ இருக்கத்தான் செய்கிறது இல்லையா? அவர்களை மீண்டும் அருகாமையில் இப்ப நீங்க கொண்டு வரணும். யாரெல்லாம் வந்துட்டு போனாங்களோ பெரிய நிகழ்ச்சியில நம்ம ஒருத்தவங்க நிறைய பேரை கூட்டு வரோம் இல்லையா, அவங்களோட அட்ரஸ் நம்மள்ட்ட இருக்கும். அவங்கள திரும்ப நீங்க அருகாமையில கொண்டு வரணும். நாங்கள் செய்துவிட்டோம் என்பது கூடாது. ஆனால் என்ன காரியம் செய்யப்படுகிறது என்றாலும் அதற்கான பலனோ கிடைக்க வேண்டும் அல்லவா? எனவே ஒவ்வொரு பெரிய நிகழ்ச்சி செய்பவர்களும் இந்த ரிசல்ட் பாப்தாதாருக்கு கொடுக்கணும். அவர்கள் பல்வேறு சென்டருக்கு செல்பவர்களாக இருக்கட்டும், அவங்க எங்கெங்கேயோ போறவங்களா கூட இருக்கட்டும், அவர்கள் எந்த நகரத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் அங்கே செல்லட்டும், ஆனால் ரிசல்ட் இருக்கணும்ன்றாரு. இப்ப அங்கங்க பிரிஞ்சிருக்கிறாங்க இல்லையா, அவங்க இடத்துல எங்க சென்டருக்கோ அங்கங்க போயிட்டு வராங்க. இருந்தாலும் யார் யார் எங்க இருக்கிறாங்கன்றது ரிசல்ட் தெரியணும். சரிதானே? முடியும் அல்லவா? கொஞ்சம் கவனம் கொடுத்தால் வெளிப்பட்டு வருவார்கள். இந்த 108 பேர் மறைஞ்சு ஒளிஞ்சிருக்கிறாங்க, நீங்க கவனம் கொடுத்தீங்கன்னா வெளியே வருவாங்கன்றாரு. 108 என்பது ஒன்றுமே இல்லை. ஆனால் பாப்தாதா ரிசல்ட்டை பார்ப்பதற்கு இப்ப விரும்புறாரு. குறைந்ததிலும் குறைந்த மாணவர்கள் உருவாக வேண்டும். சகயோகம் செய்வதற்கு முன்னால் வர வேண்டும். யார் யார் எத்தனை பேரை உருவாக்கி இருக்கின்றார்கள் அந்த ரிசல்ட்டை பாப்தாதா இந்த சீசனில் இப்ப பார்க்க விரும்புகின்றார்கள். சரிதானே? பாண்டவர்கள் சரியா பார்க்கலாம். நம்பர் 1 யார் என்று பார்க்கலான்றாரு. எத்தனை பேரை வேண்டுமானாலும் நீங்க உருவாக்குங்க, ஆனால் கண்டிப்பாக உருவாக்குங்கள். நடப்பது என்னவென்றால் ப்ரோக்ராம் நடந்து விடுகிறது, ஆனால் அவர்களை பின்தொடர்தல் ஃபாலோ அப் பண்றதுல தான் கவனம் கொஞ்சம் குறைவாகிறது.
நல்லா ப்ரோக்ராம்லாம் பண்ணிடுறீங்க. ஆனா, திரும்ப அவங்கள அப்படியே இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறோம், முடிச்சிடுறோம். அப்புறம் அதில் வந்தவங்களெல்லாம் திரும்ப திரும்ப கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கவனிப்பு கொடுக்கறது. அந்த மாதிரி அந்த அட்டென்ஷன் கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்றாரு. ஆனால் உருவாக்குவது ஒன்றும் கடினமல்ல. மற்றபடி பாப்தாதா குழந்தைகளுடைய தைரியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள் சொல்றாரு. நல்லது. நல்லது. இப்போது அனைவரும் ஒரு செகண்ட்ல, ஒரு நொடி, ஒரு நிமிடம் அல்ல, ஒரு நொடியில் நான் ஃபரிஸ்தா, ஸோ தேவதா, நான் ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதை, இந்த மனதின் ட்ரில்லை ஒரு நொடியில இப்போ அனுபவம் செய்யுங்க. இப்போ நம்ம ஒரு செகண்ட்ல நம்மளுடைய ஃபரிஸ்தா சுரூபத்தை பார்க்கலாம். நான் ஃபரிஸ்தா, உங்களுடைய நீங்க எங்க உட்காந்துருக்கீங்களோ அங்கேயே உங்க பக்கத்துல ரைட் சைட்ல ஃபரிஸ்தாவை பாருங்க. உங்களுடைய ஃபரிஸ்தா ஒரு நிழல் போல ஒரு வெள்ளை கலர்ல ஒரு சொரூபம் எனக்கு முன்னாடி நிக்குது. அதுதான் நான். அதே நான் ஃபரிஸ்தா. அந்த நெற்றிபுறத்துல நீங்க போயிட்டு அமருங்க. இப்ப அப்படியே லெஃப்ட் சைடு பாருங்க. அங்கிருந்து அந்த ஃபரிஸ்தா அப்படியே போயிட்டு இந்த சைடுல ஒரு தேவதையா காட்சி அளிக்குது. சொர்க்கத்தினுடைய தேவதையா பாருங்க. இரட்டை கிரீடம், ஒளி கிரீடம் இருக்கு, ராஜ்ய கிரீடம் இருக்கு. அழகான ஒரு தேவதையுடைய முகம் தெரியுது. அந்த அழகான புன்சிரிப்போட ரமணிகரமான ஒரு அழகான தேவதை. அந்த சரீரம் அவ்வளோ அழகா இருக்கு. அதுல நான் ஆத்மா போய் பிரவேசம் செய்கிறேன். இது நான் தேவதை. அப்படி பாருங்க. உங்களுடைய சொரூபத்தை, எதிர்கால சொரூபத்தை பாருங்க. இதுவா நான் ஆக போறேன். மனக்கண்ணால பாருங்க. நான் இதுவா ஆக போறேன். அந்த தேவதை சுரூபம் ரொம்ப அழகா இருக்கு. அது வேற மாதிரி இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. பாருங்க. இரட்டை கிரீடத்தோட அழகான சரீர அமைப்போடு அழகான ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறது. அது நடை உடை பாவனை எல்லாமே அழகா இருக்கு. ஓம் சாந்தி. இப்படிப்பட்ட ட்ரில்லை ஒரு நாளில் ஒரு நொடியில் அடிக்கடி இப்ப செய்யுங்கன்றாரு. இந்த ட்ரில்லை வந்து நீங்க ஒரு நாள்லயே நீங்க பல முறை வந்து ஒரு செகண்ட் பண்ணுங்க போதும். நீங்க வந்து அப்படியே ஃபரிஸ்தா சுரூபத்தை பாருங்க. அங்க இருந்து பக்கத்திலேயே நம்மளுடைய அந்த தேவதை சுரூபத்தை பாருங்க. இந்த மாதிரி பார்த்துட்டே இருங்க. இது கூட ஒரு மனதின் எக்ஸசைஸ் தான். எவ்வாறு சரீரத்திற்கான ட்ரில் சரீரத்தை சக்திசாலியாக ஆக்குகிறதோ, இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்றோம் இல்லையா, பாடி எக்ஸசைஸ். பாடிக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது பாடி சக்திசாலியா மாறுது, சரீரம் சக்திசாலியா மாறுது. அது மாதிரி இந்த மனதின் ட்ரில் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க மனசு சக்திசாலியாக ஆக்க வல்லதாகும்ன்றாரு. மனசுக்கு சக்தி வந்துரும்ன்றாரு. ஏன்னா மனசு இப்போதானே சோர்வாயிடுது. மாயா வந்து விதவிதமான பேப்பரை கொண்டு வந்து சோர்வாக்குது இல்லையா. இப்போ நீங்க இந்த ட்ரில் செஞ்சீங்கன்னா மனசு சக்திசாலியாக ஆகிரும்ன்றாரு. நான் ஃபரிஸ்தா, இந்த பழைய உலகம், பழைய தேகம், பழைய தேகத்தின் சம்ஸ்காரத்திலிருந்து விடுபட்ட ஃபரிஸ்தா ஆத்மா ஆவேன். இந்த பயிற்சி செய்யுங்கன்றாரு. நல்லது. நாலாபுறங்களும் உள்ள மிகவும் அன்பான சதா அன்பு கடலில் மூழ்கி இருக்கும் ஆத்மாக்களுக்கு, சதா சர்வ சக்திகளின் அதிகாரியான சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, சதா தந்தைக்கு சமமாக ஆகக்கூடிய தந்தையினுடைய அன்பான ஆத்மாக்களுக்கு, சதா சமானத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய அனைவரின் மரியாதைக்குரியவராக ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சதா சர்வ உபகாரி ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய உள்ளத்தின் அன்பு நினைவுகள் மற்றும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள் ஸ்வீகாரம் ஆகட்டும். மேலும் கூடவே விஸ்வத்தின் எஜமானரான ஆத்மாக்களுக்கு நமஸ்காரம் சொல்றாரு பாபா. தாதிஜி அவர்களுடன் பேசுறாரு பாபா. மரியாதை கொடுப்பதில் முதல் நம்பர்ல தேர்ச்சி அடைந்துட்டீங்க, நன்றாக உள்ளது. அனைத்து தாதிகளினால் மதுவனத்திற்கே அழகுன்றாரு பாபா. இந்த அனைவருக்கும் தாதிகளினுடைய அழகு நன்றாக இருக்கிறது அல்லவா. எவ்வாறு தாதிகளின் மகிமையினால் மதுபனிற்கே மகிமை ஏற்படுகின்றதோ அவ்வாறு நீங்கள் அனைவரும் தாதி மட்டுமல்ல, தாதிகள் மற்றும் தாதாக்களும் ஆவீர்கள். எனவே அனைத்து தாதிகள் மற்றும் அனைத்து தாதாக்கள் அனைவரும் எங்கு இருக்கிறீங்களோ அந்த இடத்தின் அழகு ஆவீர்கள் என்று இந்த சிந்தனை இருக்கணும், செய்ய வேண்டும். எவ்வாறு தாதிகளால் மகிமை உள்ளதோ அவ்வாறு ஒவ்வொரு இடத்தின் அழகு ஆவீர்கள்ன்றாரு. ஏனென்றால் தாதிக்கு பின்னால் வரும் தாதிகள் ஆவீர்கள் அல்லவா.
குறைந்தவர்களே அல்லன்றார். தாதாக்களும் உள்ளனர், தாதிகளும் உள்ளனர். ஆகவே எந்த ஒரு சென்டரிலும் வறட்சி இருக்கக்கூடாது, செழிப்பு இருக்கணும். எல்லா சென்டர்லையும் வறட்சி இருக்கக்கூடாது, செழிப்பா இருக்கணும். நீங்கள் ஒவ்வொருவரும் உலகத்தில் அழகை ஏற்படுத்தக்கூடிய ஆத்மாக்கள் ஆவீர்கள்ன்றார். எனவே நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அது பார்ப்பதற்கு அழகான இடமாக தெரிய வேண்டும். சரிதானே? பாபா சொல்றார். ஏனெனில் உலகத்தில் எல்லைக்குட்பட்ட அழகு உள்ளது மற்றும் உங்கள் ஒவ்வொருவரிடமும் எல்லையற்ற அழகு உள்ளதுன்றாரு. எல்லைக்குட்பட்ட அழகுனா இந்த சரீரத்தின் அழகு, அதை தானே பாக்குறாங்க எல்லாரும். மிஸ் வேர்ல்டு, மிஸ் யூனிவர்ஸ்ன்ட்டு. நம்ம பாபா வந்து ஆத்மாவினுடைய அழகு சொல்றாரு. அவங்க தாதி தீதினா அவங்கெல்லாம் ஆத்மா. அவங்களுடைய அழகை வந்து அவங்க இருக்கிற இடத்துல அவங்களுடைய அழகு தெரியுதுன்றாரு. ஒவ்வொருவரிடம் எல்லையற்ற அழகு உள்ளதுன்றாரு. சுயம், குஷி, சாந்தி மற்றும் அதீந்திரிய சுகத்தின் அழகோடு இருந்தீர்கள் என்றால் இடத்திலும் கூட அழகு வந்துடும். நீங்க வந்து ஒரு குஷியோட, ஒரு சாந்தியோட, அதீந்திரிய சுகத்தோட நீங்க எங்க இருந்தாலும் அந்த இடத்துக்கே அழகு வந்துரும்னு சொல்றாரு. ஏனெனில் அதாவது உள்ளத்தின் அழகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வெளியில இருக்கிற புறத்தினுடைய அழகோட அகத்தினுடைய அழகு தான் வந்து அழகுன்னுவாங்க. அந்த மாதிரி நமக்குள்ளார அந்த குஷியா இருக்கிறவங்க முகமே பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். சிரிச்சுக்கிட்டே இருந்தா தானே அழகா இருக்கும். குஷியா, அமைதியா, அதீந்திரிய சுகத்தோடு நீங்க அழகோட இருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கே அழகு வந்துரும்ன்றார் பாபா. ஏனெனில் ஸ்திதியினால் இருப்பிடத்தில் வாயுமண்டலம் பரவுகின்றது. நம்மளுடைய இது வந்து சாதாரணம் கிடையாது. நம்மளுடைய வைப்ரேஷன் அந்த இடமே பரவுதுன்றார். ஸ்திதி, நம்மளுடைய ஸ்திதியினால அந்த வாயுமண்டலமே பரவுதுன்றார். எப்படி ஒரு ஊதுவத்தி ஏத்தி வச்சோன்னா அந்த இடமே அந்த அந்த ரூமே பார்த்தீங்கன்னா வாசனையா இருக்கும். அந்த ஊதுபத்திக்கே அவ்வளோ விசேஷம் இருக்கும்போது நம்மலாம் எப்பேற்பட்டவங்க. ஆத்மாவினுடைய ஸ்திதி பார்த்தீங்கன்னா அந்த வாயுமண்டலமே நம்மளுடைய ஸ்திதி தான்ட்டு நம்ம நினைச்சுக்கணும். அப்ப நம்மளுடைய ஸ்திதி வந்து எப்படி இருக்கணும்? குஷியா, சாந்தியா, கடவுளுடைய நினைவுல அதீந்திரிய சுகத்தினுடைய அந்த ஒரு வைப்ரேஷன் நம்ம இருக்கிற இடத்துல பரவணுன்றாரு. அனைவரையும் இப்ப செக் பண்ணுங்க. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அழகு இருக்குதா? துயரம் இல்லை தானே? நான் இருக்கிற இடத்துல துயரம், துக்கம் அப்படி இருக்குதா? அப்ப அந்த இடம் எப்படி இருக்கும்? நரகம் மாதிரில இருக்கும். நம்ம இருக்கிற இடம் அழகா இருக்கணும், சொர்க்கம் மாதிரி இருக்கணும் இல்லையா? அனைவரும் மகிழ்ச்சியில் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றீர்களான்னு சொல்லி கேக்குறாரு. இப்படி இருக்கிறீங்க இல்லையா அல்லவான்றாரு. மதுபன்ல அப்படித்தான் இருக்கும். எல்லாம் டான்ஸ் தான் ஆடிட்டு இருப்பாங்க, குஷி குஷியா இருப்பாங்க. தாதிகளாகிய உங்களுடைய வேலையே இதுதான் அல்லவான்னு சொல்லி தாதிகளுக்கு சொல்றாரு. தாதிகள் மற்றும் தாதாக்களை இப்ப நீங்க பின்பற்றுங்கன்னு சொல்லி பாபா நமக்கு சொல்றாரு. நல்லது. அனைத்து பக்கங்களும் அன்பான குழந்தைகள் யாரெல்லாம் பாப்தாதாவை உள்ளத்தில் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்களோ மற்றும் கடிதம், இமெயில் மூலம் நினைவை அனுப்பி இருக்கிறாங்களோ, ஏன்னா மதுபன் போக முடியல, என்னென்னமோ அந்த சுச்சுவேஷன் இல்லத்துல இருந்துகிட்டு, பந்தனத்துல இருந்துகிட்டு போக முடியாதவங்களாம் கடிதம், இமெயில் மூலமா நினைவை அனுப்பியிருக்கிறாங்க. அந்த நாலாபுறங்களும் உள்ள குழந்தைகளை பாப்தாதா தொலைவில் இருப்பதாக பார்த்து கொண்டிருக்கவில்லை. அவங்கெல்லாம் பாபா வந்து தொலைவில் இருக்கிறதா பார்க்கல, ஆனால் உள்ளம் என்ற சிம்மாசனத்துல பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியே மனசுல வச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி வர முடியாத குழந்தைகள் எல்லாம் பாபா மனசுல வச்சிருக்கிறாரு. அனைத்தையும் விட அருகாமையில் இருப்பது உள்ளமாகும் சொல்றாரு. பாருங்களேன், பாபாவுடைய நம்ம இருக்கிற இடம் தூரமா இல்ல பாபாவுடைய உள்ளந்தூரமா? எல்லாத்த விட அருகாமையில இருக்கிறது பாபாவுடைய மனசுதான் இல்லையா? அதுலயே நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். அப்புறம் என்ன? அதான் சொல்றார் பாப்தாதா உள்ளத்திலிருந்து நினைவை அனுப்பக்கூடியவர்களுக்கு மற்றும் நினைவை அனுப்பவில்லை, ஆனால் நினைவில் இருப்பவர்கள் அனைவரையும் இதய சிம்மாசனதாரியாக இப்ப பார்த்து கொண்டிருக்கிறாராம் பாபா. உள்ளத்துல இருந்து இப்ப நம்ம நினைவை அனுப்பியிருக்கிறோம். எட்டன்னு போக முடியல அப்படின்னா நம்ம நினைவை மட்டும் அனுப்பலையாம், அவரோட நினைவுல இருக்கிற நாம எல்லாரும் அவருடைய இதய சிம்மாசனதாரியா அவர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாராம். பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் நம்பர் 1 தீவிர முயற்சியாளர் பவ அப்படின்னு சொல்லி நமக்கு பாபா சொல்றார். எட்ட இருந்தீங்க, நீங்க மதுபன் வரல இருந்தாலும், நீங்க தூரத்துல உட்கார்ந்து இருந்தாலும் நீங்களாம் நம்பர் 1 தீவிர முயற்சியாளர் பவன்னு சொல்லி வரதானம் நமக்கு கொடுக்குறாரு. வரதானம் அடுத்து இன்னைக்கு கொடுக்குற வரதானம், கவனக்குறைவு என்ற தூக்கத்திற்கு விவாகரத்து கொடுக்கக்கூடிய தூக்கத்தை வென்றவராக சக்கரவர்த்தியாக ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்ப கவனக்குறைவு என்ற தூக்கம், அது கூட ஒரு தூக்கம்ன்றாரு. அதை வந்து டைவர்ஸ் பண்ணிடுங்கன்றாரு. டைவர்ஸ் பண்ணிட்டு இப்ப தூக்கத்தை வென்றவராக சக்கரவர்த்தியாக ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. சாட்சாத்கார மூர்த்தியாகி பக்தர்களுக்கு சாட்சாத்காரம் செய்வதற்காக, அதாவது சக்கரவர்த்தி ஆகுவதற்காக தூக்கத்தை வென்றவரா இப்ப ஆகுங்க. நீங்க உங்க பக்தர்களுக்கெல்லாம் நீங்க காட்சி காட்டணும்னா இப்பவே நீங்க தூக்கத்தை வெல்லணும்ன்றாரு. சக்கரவர்த்தி ஆகணும்னா தூக்கத்தை வென்றவர், அதாவது கவனக்குறைவு என்ற தூக்கத்தை வென்றவரா ஆகுங்க. கவனக்குறைவா இருக்காதீங்க. இப்ப வந்து கவனக்குறைவா இருக்கிறது நேரமே கிடையாது. ஏன்னா லேட் போர்டு போட்டாங்க.
இன்னும் டூலேட் போர்டு போடலை. டூலேட் போர்ட் போட்டால் நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. அப்புறம் உலகம் ஃபுல்லாக பிரச்சனை வந்துடும். யோகா பண்ண கூட டைம் இருக்காது. அதான் சொல்கிறார், எப்போது விநாச காலம் மறக்கின்றதோ அப்போதே கவனக்குறைவு என்ற தூக்கம் வருகின்றது. நம்ம எப்போ மறக்கிறோமோ இந்த விநாச காலம், இப்போ நம்ம பாவத்தை அழிக்கிற நேரம், அந்த நேரம் இதுன்னு நம்ம மறக்கிறோம். அப்போ மறக்கும் போது நமக்கு கவனக்குறைவு என்ற தூக்கம் வருதுன்றாரு. பக்தர்களின் கூக்குரலை இப்போ கேளுங்க கேளுங்க. எவ்வளோ பேர், அம்மா தாயே என்னை காப்பாத்தும்மா, நான் எவ்வளோ கடன் பிரச்சனை, எவ்வளோ கஷ்டம், எனக்கு என் குழந்தைகள் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, நான் காசு பணத்தினால கஷ்டப்படுறேன், எனக்கு தூக்கம் வரல, என் உடம்புல அவ்வளோ நோய் இருக்கு, எனக்கு மனசுல டிப்ரெஷன், தாயே எங்க இருக்கிற நீ, என்னை காப்பாத்து, இப்படியெல்லாம் கூக்குரல் இடுறாங்க. கேட்குறீங்களா? பாபா கேட்குறாரு, உங்களை தான் கேட்குறாங்க, எல்லாரும் உங்களை தான் தேடுறாங்க. ஏன்னா நீங்க தான் பாபாவால் செலக்ட் பண்ணப்பட்டவங்க இல்லையா? உங்களை தான் பாபா செலக்ட் பண்ணியிருக்காரு. உலகத்துல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணல, உங்களை தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு பிகே குழந்தைகளுக்கும் கோயில் இருக்குன்றாரு துவாபரயுகத்துல இருந்து. அப்ப உங்களுடைய பக்தர்கள் உங்களை தான் நோக்கி கூக்குரல் இட்டுட்டு இருக்கிறாங்க. கேட்கலையா காதுக்குன்னு கேட்கிறாரு. துக்கமான ஆத்மாக்களின் துக்கத்தின் அழுகையப்ப கேளுங்கன்றாரு. கேளுங்கன்னு சொல்றாரு. இனிமே போக போக கேட்கும், காதுக்கே கேட்கும் சொல்றாரு. தாகமான ஆத்மாக்களின் பிரார்த்தனையின் வேண்டுதல்களை இப்ப கேளுங்கன்றாரு. அப்போது ஒருபோதும் கவனக்குறைவு என்ற தூக்கம் வராது. என்னை நம்பி இத்தனை பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ பேருக்கு நான் சக்தி வாங்கி கொடுக்கணும், நான் எப்படி தூங்க முடியும்? ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரு தகப்பன் இருக்காரு, அவங்கள நம்பி தான் அவங்க மனைவி அவங்க குழந்தைகள் இருக்காங்க. தூங்குவாரா? அவரு தூங்குவாரா? தூக்கம்தான் வருமா? அவர் போய் உழைக்கணும் இல்லையா, சம்பாதிக்கணும், இப்போ குடும்பத்தை பார்த்துக்கணும். ஆனால் நம்ம உலகத்துக்கே தகப்பனா இருக்கிறோம், ஜெகதாம்பாவா இருக்கிறோம். நம்ம உலகமே நம்மளுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. பாபா நீங்க தான் ஜெகதாம்பான்றாரு. உங்களுடைய பக்தர்கள் எவ்வளோ பேர் உங்களை நம்பி இருக்கிறாங்க தெரியுமா? உங்களுடைய சக்திக்காக தான் அவங்க காத்துட்டு இருக்கிறாங்க, நீங்க கொடுப்பீங்கன்ட்டு அவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றாரு. அப்ப நீங்க அப்போது உங்களுக்கு ஒருபோதும் கவனக்குறைவு என்ற தூக்கம் வராதுன்றார். எனவே இப்போது சதா விழித்திருக்கும் சுடர்விடும் ஜோதியாகி கவனக்குறைவு என்ற தூக்கத்திற்கு விவாகரத்து, டைவர்ஸ் கொடுங்க. இந்த கவனக்குறைவு வேணாம் நமக்கு, அதை டைவர்ஸ் பண்ணிடுங்கன்றாரு. சதா சுடர்விடும் ஜோதியாகி மற்றும் சாட்சாத்கார மூர்த்தியா இப்ப ஆகுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க இப்ப நீங்க எவ்வளவு சக்தி கொடுக்குறீங்களோ உங்க பக்தர்களுக்கு, கடைசியா உங்க மூலமா காட்சி கிடைக்கும் போது அவங்க உங்க காலில் விழுவாங்க. சொல்றாரு, தாயே நீதான் என்னுடைய தெய்வமா, நீதான் இவ்வளவு நாள் எனக்கு சக்தி கொடுத்து என்னை காப்பாத்தினியா, உன் அருமை தெரியாம நீ கூடவே இருக்கும் போதே உன்னை நான் திட்டினனே அப்படின்னு சொல்லி கடைசியா காலில் விழுவாங்க. அப்பதான் தெரியும் அவங்களுக்கு நம்ம பக்தர்கள் நம்ம கூடயே இருந்து திட்டுறவங்களா கூட இருப்பாங்க. கோயிலெல்லாம் போய் உட்காந்து திட்டுவாங்க, என்னன்னா உனக்கு கருணையே வராதா, இந்த மாதிரி உட்காந்துருக்கிறேன்லாம் திட்டுவாங்க பக்தர்கள். அப்பதான் கடைசியா நம்மளை பார்த்துட்டு அவங்க இப்போ சாட்சாத்கார மூர்த்தியா நம்ம இருக்கும்போது நம்மளை பார்ப்பாங்க. அதனால பாபா சொல்றாரு, இப்ப கவனக்குறைவை விட்டுடுங்கன்றாரு. ஸ்லோகன்: உடல் மனம் செல்வம் எண்ணம் சொல் செயல். பாருங்க, உடல் மனம் செல்வம், நம்ம உடலையும் கொடுக்கணும், நம்ம மனசையும் கொடுக்கணும். நம்ம செல்வம் என்ன நம்மளால பக்தியில எடுத்து வைக்கிறோம்ல, உண்டியல்ல போட்டு நான் சம்பாதிக்கிறதுல இது ஒரு 10% கடவுளுக்கு உண்டியல்ல போட்டுருவான்ட்டு எடுத்து வைப்போம். பக்தியில கூட பயபக்தியோட செய்வோம். இங்க நீங்க என்ன செய்றீங்க? பாபாக்காக எடுத்து வைங்க, உண்டியல்ல தனியா எடுத்து வைங்க, மதுபனுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்ட்டு. என்னால முடிஞ்ச உதவி பாபாக்கு நான் இதை செய்வேன் அப்படின்னு செல்வத்தை எடுத்து வைங்க. உடலால சேவை பண்ணுங்க, மனசால சேவை பண்ணுங்க. எண்ணம் சொல் செயல், எண்ணத்தினாலையும் சரி, சொல்லினாலும் வார்த்தையாலேயே ஞானம் சொல்லணும் எல்லாருக்கும். செயலாலையும் நம்ம போய் என்ன ஒரு சேரை தூக்கி போட்டா கூட அதுக்கு அப்படியே நமக்கு பாபா பலன் கொடுக்க போறாரு. எவ்விதத்திலாவது தந்தையின் காரியத்தில் நீங்க இப்போ சகயோகி ஆனீங்கன்னா சகஜ யோகியா ஆகிடுவீங்கன்னு சொல்லி வரதானா இன்னைக்கு ஸ்லோகன் சொல்றாரு பாபா. நீங்க எந்த விதத்திலாவது பாபாவோட காரியத்துல சகயோகி ஆயிட்டீங்க. உடல் மனம் செல்வம் எண்ணம் சொல் செயல் ஏதாவது ஒண்ணுல நம்ம பாபாவுக்கு சகயோகியா ஆயிட்டோம்னா சகஜ யோகியா ஆகிடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. அவ்யக்த சமிஞ்சை சத்தியம் மற்றும் பண்பு நிறைந்த கலாச்சாரத்தை தனதாக்குங்கள். தந்தையை காட் இஸ் ட்ரூத்னு சொல்றாங்க. கடவுள் சத்தியமானவர், சத்தியம் சிவம் சுந்தரம். சத்தியம் தான் தந்தைக்கு பிரியமானது ஆகும். ஏன் அவர் அப்படி சொல்றோம்? ஏன்னா அவருக்கு சத்தியம் தான் பிடிக்கும்ன்றாரு. சத்தியமான உள்ளத்தால் தான் இறைவன் மகிழ்ச்சி அடைகின்றார். நம்ம வெளியில ஒண்ணு, வாயில ஒண்ணு, உள்ளத்துல ஒண்ணு, இப்படி எல்லாம் இருந்தா எப்படி நமக்கு கடவுளுக்கு நம்மள பிடிக்கும்? அவர் சத்தியமான உள்ளத்தினாலதான் இறைவன் மகிழ்ச்சி அடைகின்றார் சொல்றாரு. எனவே இதே சிம்மாசனதாரி சேவாதாரி குழந்தைகளுடைய சம்பந்தம் தொடர்பில் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் பேச்சில் உண்மையும் இருக்கணும், தூய்மையும் புலப்படணும்.
நமக்கு தெரியணும் இவங்க உண்மையாதான் அன்போட என் கூட இருக்கிறாங்க. மத்தவங்க தெரியணும் நம்மள பார்க்கும்போது. அந்த உண்மை அன்பு அவங்களுக்கு தெரியணும். அந்த மாரி இதே சிம்மாசனரி சேவதாரி குழந்தைகளுடைய சம்பந்தம் தொடர்புல கூட ஒவ்வொரு எண்ணம் மற்றும் பேச்சிலும் என்ன தெரியணும்னா உண்மையும் தெரியணும், தூய்மையும் புலப்படுன்றாரு. அவர்களுடைய ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையா இருக்கும். அவங்க மனசுல கூட ஒரே மாதிரி தான் நினைப்பாங்க. வார்த்தையிலயும் அதே தான் பேசுவாங்க. மனசுலயும் அந்த உண்மை இருக்கும். வார்த்தையில அந்த உண்மை வந்து உண்மையாக இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. யாருன்னா இதே சிம்மாசனதாரி உண்மை பேசுற சேவாதாரி குழந்தைகள் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.